அன்பு சொற்கள் நேயர்களே வணக்கம். கடவுளின் பக்தி எழுத்திலோ எண்ணிலோ அடங்காதது, முடிவில்லாதது. ஆண்டவன் எக்காலமும் வாழ்ந்து கொண்டிருப்பார். நாம் பிறந்து மறையும் இந்த மனித குலம் அவர்களை தேடிக்கொண்டு அவர் இருக்கிறார் இல்லை எப்படி எப்படியோ மாறுதலாக பேசி கொண்டிருப்பார்கள். இதற்கு தகுந்தது போல் எப்படி பணம் சம்பாதிப்பது, எப்படி ஒவ்வொரு மூளையை குழப்பி குடும்பத்தை கலைப்பது என்றெல்லாம் பல சிந்தனையாளர்கள் இருக்கிறார்கள். நாம் கடவுள் உள்ளத்தில் காண வேண்டும், வெளியே தேடக்கூடாது. உள்ளம் பெருங்கோவில், வாய் கோபுரவாசல் என்று சொல்கிறார்கள். அந்த உள்ளத்தில் தான் நாம் தேட வேண்டும். நம்மை நாமே உள்ளத்தில் தான் தேட வேண்டும். அந்த உள்ளத்தில் தேடி நம்மை யார் என்று உணர்ந்து கொண்டால் அதற்குள்ளே இருக்கும் கடவுள் யார் என்று நமக்கு தெரியும். நாம் இருக்கும் கடவுளையே நாம் உண்மையாக வணங்கினோம் என்றால் அந்த கடவுள் செய்யும் நமக்கு நன்மைகள் பெரும் வாழ்க்கையாக. நாம் இல்லறத்தை துறந்து வெளியே செல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆன்மீகம் என்பது என்ன? உண்மை, ஒற்றுமை, ஒழுக்கம், கருணை, இதை போன்ற பல விஷயங்கள் உள்ளது தான் ஆன்மீக துண்டு. இதற்காக குடும்பத்தை விட்டு வெளியே செல்வது, நான் வீட்டை விட்டு வந்து விட்டேன், பொண்டாட்டியை விட்டுட்டேன், பிள்ளைகளை விட்டுட்டேன் என்று இப்படியெல்லாம் சொல்லி கொண்டு இருப்பார்கள். இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் அவர்களால் குடும்பம் பண்ண முடியாத, அவர்கள் கூட வாழ பிடிக்காமல் விட்டுட்டு போகிறவங்களாம். ஆனால் இந்த குடும்பத்தை யார் நடத்தி கொண்டு வாழ்கிறார்களோ அவர்கள்தான் ஆன்மீகவாதி. அவர்கள்தான் கடவுளை காண முடியும். கடவுளை கண்டதனால்தான் அவர்கள் தாயை வணங்குகிறார்கள், தந்தையை வணங்குகின்றார்கள், மனைவியை. அதாவது மனைவி என்பது தனிமை வைத்து விடுங்கள், அந்த மனைவியையும் ஒரு கடவுளாக நினைத்துதான் அவர்கள் பொறுப்பாக அவர்களை காத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி கோயிலுக்கு வெளியே கடவுளை காத்து கொண்டிருப்பது போல் கணவன் வீட்டுக்குள்ளே இருந்தும் மனைவியை காத்து கொண்டிருக்கிறார்கள். மகன், மனைவி, குடும்பம் எல்லாவற்றையும் காத்து கொண்டிருப்பவன் அவர்தான் ஆன்மீகவாதி. கணவன் சொல்லை தட்டாதவள் அந்த பெண் ஆன்மீகத்தில் உயர்ந்தவள். அவளை போன்ற வேறு எங்கும் நம்மால் காண முடியாது. இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவது தான் பெரும் விஷயம். இந்த வாழ்க்கையை வாழாமல் ஓடிவிட்டு நான் ஆன்மீகவாதி, நான் கடவுளை நேசிக்கின்றேன். எங்கே நேசிக்கின்றாய்? இருக்கும் இடத்தை விட்டு விட்டு இல்லாத இடம் தேடிக்கொண்டு இருந்தால் எங்கிருந்து கிடைக்கும்? இருக்கும் இல்லறத்திலே எல்லாமே இருக்கிறது. இல்லறம் என்றால் நல்லறம். அந்த நல்லறத்தை நீ விட்டுவிட்டால் எங்கே செல்ல வேண்டும்? பரிதேச்சி, பிச்சை இப்படி தான் பெற முடியும். சந்தோஷம், அன்பு, நல்ல பழக்க வழக்கம் எங்கிருந்து கிடைக்கும்? கிடைத்த இடத்தையே நீ விட்டுவிட்டாய். நல்லதை செய்வது இருக்கும் இடத்திலிருந்தே செய்யலாம். கடவுளை காண்பது இருக்கும் இடத்திலிருந்தே காணலாம். உள்ளத்தில் நீ தேட 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 கிடைத்து கொண்டே இருப்பார். எல்லா வகையான நன்மையும் உள்ளத்தில் கிடைக்கும். வெளியே தேடினால் கிடைக்காது. தேடி பாருங்கள். தேட தேட என்ன கிடைக்கும் என்று. உங்கள் மேல் பழி, பிரச்சனை, பல வகையான தொந்தரவு. உங்களால் அவர்களுக்கு தொந்தரவு, அவர்களால் உங்களுக்கு தொந்தரவு. இதை போலத்தான் உங்களுக்கு கிடைக்குமே தவிர நல்ல ஒழுக்க நிலை கிடைப்பதற்கு இதுவே கிடையாது. உங்களுக்கு தான் கட்டுக்காவல் இல்லாமல் நீங்களாம் விட்டு விட்டு போய்விட்டீர்களே. உங்களுக்கு எப்படி ஆன்மீகம் என்ப பெயரில் நல்ல பெயராக நல்ல வாழ்க்கையை வாழ முடியும்? நீ குடும்பத்தில் இருந்தே நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுபவர் அவர்தான் பெரிய நல்ல மனிதன், நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய ஆன்மீக தொண்டர். கடவுள் எங்கும் இருக்கிறார், எதிலேயும் இருக்கிறார். அந்த உணர்ந்து நீங்கள் கல்லை வைத்து வணங்கினாலும் அங்கே இருக்கும் கடவுள் உன் கண்ணுக்கு நிச்சயம் தெரியும். நீங்கள் எங்கெங்கேயோ தேடி அவர் சொன்னார், இவர் எழுதினார், அவர் பார்த்தார், அவர் சொல்லிவிட்டார், இந்த கடவுள் இப்போது இல்லை, அந்த கடவுள் அப்போது இருந்தார், இப்போது வருவார், இப்படியே சொல்லி சொல்லி நீங்களும் முடிந்து விடுகிறீர்கள். இந்த மாதிரி வாழ்க்கையை வாழாதீர்கள். நீங்கள் பல ஆண்டு வாழ்வதை நீங்கள் பல விஷயத்தைகள் வீணாகி போய் ஒன்றும் இல்லாமல் மனக்குழப்பத்தில் யாரை எதை சொல்லி நம் பக்கம் இழுப்பது என்று பார்க்கிறீர்கள். அதெல்லாம் வீண் ஆசை. யாரும் உங்கள் பக்கத்தில் வரமாட்டார். வந்தாலும் அவர்கள் குடும்பமே வீணாகும். அது உண்மை. நல்ல விஷயங்களை நல்லபடியாக கொடுத்து உன் வாழ்க்கையை நீ பார்.
நல்லபடியாக எங்கள் கூட நீங்கள் வராதீர்கள். நீங்கள் எதுவும் எங்களுக்கு தர வேண்டாம். உங்களால் எங்களுக்கு எதுவும் தேவையில்லை. ஆன்மீகம் நீங்கள் நான் கடவுளை பார்க்க தனிமைப்பட்டு விட்டேன் என்றால் ஏன் அடுத்தவரை கூப்பிடுவீர்கள்? அவர்களுக்கு தெரியும். அவர்கள் குடும்பத்தோடு அவர்கள் கடவுளை காண்பதற்கு பல வகை அவரே கண்டுபிடிப்பார்கள். நாம் சொல்ல வேண்டாம், நாம் பேனர் கட்ட வேண்டாம், நாம் பெருமைப்படுத்த வேண்டாம், நாம் புகழ்ச்சி படுத்த வேண்டாம், போஸ்டர் அடிக்க வேண்டாம். எதற்கு? ஒன்றும் தேவையில்லை. அவரவருக்கு எல்லாம் தெரியும். அவரவர் குடும்பம் செய்வதற்கு அவரவருக்கு தெரிகிறது. அவரவர் வேலை செய்யணும் என்று அவரவருக்கு தெரிகிறது. கடவுளை மட்டும் அவரவர் வணங்குவதற்கு தெரியாதா இருக்கிறது? ஆகையால் அவரவர் சிந்தனைக்கு அவரவர் கடவுள் அவரவர்களுக்கு தெரியும். நிச்சயம் கடவுள் இருப்பது உண்மை. அந்த உண்மையை உணர்ந்து அவரவரே கடவுள் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்று கண்டு வாழ்ந்து அன்போடு பாசத்தோடு பேரின்பத்தோடு எப்படியும் ஒரு நாள் நாம் மறையதான் போகிறோம். ஆனால் உங்கள் வாழ்க்கையை வீணாக்காதீர்கள். அன்போடு பரிவோடு பண்போடு பாசத்தோடு குடும்பத்தோடு வாழ்ந்து கடவுளை நினைத்து வாழுங்கள். இதுவே என் வேண்டுகோள்.